வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல், தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்கிறது. பிரதமர் மோடி வெளியுறவு செயலர் சந்திப்பு, பாகிஸ்தான் உறவு குறித்து முக்கிய ஆலோசனை. ஆப்கனில் இந்திய தூதரகம் மீது தாக்குதல், தீவிரவாதிகள் நடவடிக்கை முறியடிப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் நிலநடுக்கம், மணிப்பூரில் 4 பலி, 100 பேர் காயம். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமான தளத்திற்குள் பதுங்கி இருப்பதாக கருதப்படும் மேலும் 2 தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாள்களுக்கு முன் பதான்கோட் விமானப்படை தாக்குதலில் புகுந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் பலியாகினர், 20 பேர் காயமடைந்தனர். ராணுவத்தின் விரைவான நடவடிக்கையால் பெரும் நாசவேலை தவிர்க்கப்பட்டதுடன் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆனாலும் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி உள்ளனரா என்று ராணுவம், தேசிய பாதுகாப்பு படை, விமானப்படை, துணைநிலை ராணுவம் மற்றும் பஞ்சாப் காவல்துறையினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதில் நேற்று பிற்பகலில் ஒரு தீவிரவாதி கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தேடுதல் பணி தொடர்கிறது. பதுங்கியுள்ள மற்ற தீவிரவாதிகளும் கொல்லப்படுவார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாதுகாப்பு காரணங்களுக்காக பதான்கோட் விமானப்படை தளத்தில் தேடுதல் வேட்டை தொடர்வதாக இந்திய உள்துறை செயலர் ராஜு மெஹ்ரிஷி தெரிவித்துள்ளார். They have been engaged since 12:20 and the operation is going on. They are limited to an area and we are very hopeful that by this evening, these 2 terrorists will also be neutralized. But the airfield cannot be declared fully sanitized till the time each and every place is checked and ascertained that there is nobody else anti-national element present there. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளம் மீதான தீவிரவாதிகள் தாக்குதல் தொடர்பாக தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை உயர் அலுவலர்களின் அவசர கூட்டம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக கர்நாடக மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி நேற்று இரவு தில்லி திரும்பியவுடன் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பதான்கோட் தேடுதல் நடவடிக்கை, பாதுகாப்பை பலப்படுத்துவது, இனிமேல் பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தையை எப்படி கொண்டு செல்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பதான்கோட் விமானப்படை தளத்தில் உயிரிழந்த 7 பாதுகாப்பு படை வீரர்களில் ஒருவரான நிரஞ்சன் குமாருக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களில் ராதேஷ் சிங் என்பவர் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்றவர். கருட் கமாண்டோ படையைச் சேர்ந்த குர்சேவ் சிங் என்பவரும் பலியாகியுள்ளார். பதான்கோட் விமான தளத்தில் பலியான தீவிரவாதி ஒருவரின் உடலில் பொருந்தியிருந்த வெடிகுண்டை தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் நிரஞ்சன் குமார் நேற்று அகற்ற முற்பட்டார். அப்போது குண்டு வெடித்து அவர் பலியானார். 4 வீரர்கள் காயமடைந்தனர். பலியான நிரஞ்சன் குமார் கேரளத்தை சேர்ந்தவர். பெங்களூருவில் பிறந்து அங்கு வாழ்ந்து வரும் இவர் 4 வயதில் தாயை இழந்தவர். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் இவருக்கு திருமணம் நடந்தது. நிரஞ்சனின் மறைவு அவரது குடும்பத்தினரை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. Even if it is his personal life, he lost his mother at the age of 4. So he has faced a lot of problems and he has come to this stage. But he has struggled a lot both in his personal life and professional life, and he has been very well balanced. I look at my brother as Arjuna, who has fought in this Karma Bhumi. What more do I have to say? I have nothing to say. Yesterday about 5 o'clock in the evening, I want some information from him. He is very much defense means from the beginning he was very much interested to join the army. 2 years back he got married, and each and every function, Republic Day or Independence Day, he used to call us. We all went for Republic Day with the family. நிரஞ்சன் குமாரின் மறைவு பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருக்கிறார். பதான்கோட் சம்பவத்தில் நிரஞ்சன் குமார் பலியானதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன்.
அவரது தியாகத்திற்கு இந்த நாடு தலைவணங்குகிறது என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் மசாரி ஷெரீப் நகரில் உள்ள இந்திய துணை தூதரகம் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளம் மீது ஜெய்ஷ் இ முகமது இயக்க தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 7 பேர் கொல்லப்பட்டனர், 20 பேர் காயமடைந்தனர். 5 தீவிரவாதிகள் அங்கு கொல்லப்பட்ட நிலையில் இன்னும் தீவிரவாதிகள் ஒளிந்திருக்கிறார்களா என தேடும் பணி நடந்து வருகிறது. இந்த பரபரப்பே இன்னும் ஓயாத நிலையில் ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதி நகரமான மசாரி ஷெரீப்பில் இந்திய துணை தூதரகம் மீது தீவிரவாதிகள் நேற்றிரவு திடீர் தாக்குதல் நடத்தினர். தூதரகத்தின் அருகே ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் இருட்டியதும் இயந்திர துப்பாக்கிகள், ராக்கெட் லாஞ்சர்கள் உதவியுடன் தாக்குதல் தொடுத்தனர். ஆப்கான் பாதுகாப்பு படையினர் எதிர் தாக்குதல் நடத்தினர். இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. அந்த பகுதியில் நீண்ட நேரமாக துப்பாக்கி மற்றும் குண்டு வெடிக்கும் சத்தங்கள் கேட்டபடி இருந்தன. தெற்காசிய கால்பந்து இறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தானை இந்தியா தோற்கடித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலில் தூதரகத்தை சேர்ந்த யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று அதிகாலை வேளையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 4 பேர் பலியானார்கள், 100 பேர் காயமடைந்தனர். இந்திய மியான்மர் எல்லையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் குவி மையம் மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலுக்கு 33 கிலோமீட்டர் வடமேற்கே அமைந்திருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 6.8 என பதிவாகி இந்த நிலநடுக்கத்தால் 4 பலியானார்கள், 100 பேர் வரை காயமடைந்தனர். மேற்கு வங்க மாநிலத்தின் சிலிகுரி உள்பட பல்வேறு பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. மக்கள் பயத்துடன் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். அசாம் மாநில தலைநகர் குவாஹாட்டிலும் நிலநடுக்கம் நன்கு உணரப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. சென்னை ராமாவரம் எம்ஜிஆர் இல்லத்தில் உள்ள வாய்ப்பேசாத மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் இல்லமும் மேல்நிலைப் பள்ளியும் அதிமுக சார்பில் சீரமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கொட்டி தீர்த்த கனமழையால் ராமாவரம் தோட்டத்தில் உள்ள குழந்தைகள் இல்லம் மற்றும் மேல்நிலைப் பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்ததாக தெரிவித்துள்ளார். அங்கிருந்த குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டு சத்யா ஸ்டுடியோவில் தங்க வைக்கப்பட்டு தனது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து உணவு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது பள்ளியில் உள்ள குழு காதொலி கருவி, மென்பலகை, கணினிகள், புத்தகங்கள், மின்சாதன பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் புதிதாக வாங்கப்பட வேண்டும் என்றும், எம்ஜிஆர் இல்லத்தின் சுற்றுச்சுவர், உட்புறச்சாலை, முன்வாயில் போன்றவை சீரமைக்கப்பட வேண்டும் என்று பள்ளியின் தலைமை ஆசிரியை தனக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, இதற்கான அனைத்து செலவுகளையும் அதிமுக ஏற்கும் என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைமுறைக்கு வந்திருக்கும் வாகன கட்டுப்பாடு திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி என்பது இன்று தெரியவுள்ளது. காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லியில் புத்தாண்டு முதல் புதிய வாகனம் கட்டுப்பாடு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. புத்தாண்டு அன்று ஒற்றைப்படை எண் கொண்ட வாகனங்களும் மறுநாள் இரட்டைப்படை எண் கொண்ட வாகனங்களும் இயக்க அனுமதிக்கப்பட்டன. இந்த நிலையில் மாறி மாறி தொடரவுள்ளது. இந்நிலையில் விடுமுறை நாள்களுக்கு பின் இன்று திங்கட்கிழமை முழு அளவிலான வேலை நாள் என்பதால் புதிய வாகன கட்டுப்பாடு திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி என்பது இன்றுதான் தெரியவுள்ளது. இதற்காக தில்லி போக்குவரத்து அமைச்சர் கோபால் ராய் நேற்று தில்லி போக்குவரத்து காவல்துறை மற்றும் முக்கிய அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மறைத்து வைக்கப்பட்டுள்ள கேமராக்கள் மூலம் விதிமீறி வாகனங்களை இயக்கியவர்களை கண்டுபிடித்து அபராதம் விதிப்பது என அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வட இந்தியாவின் பல பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் இமாச்சல பிரதேச மலை நகரங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை பெய்யும் என்று அம்மாநில வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற மலை நகரமான சிம்லாவில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவி வருகின்றது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த பகுதியில் வானிலையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், அடுத்த சில நாட்களுக்கு மழை மற்றும் பனிப்பொழிவு நீடிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று சிம்லாவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 5 டிகிரி செல்சியஸும், குல்லு, கின்னாவூர், சம்பா பகுதிகளில் 0க்கும் கீழான வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. ஹரித்வார் உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அர்த்த கும்பமேளா தொடங்கியிருப்பதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன.
வழக்கமான கும்பமேளாவை போல அர்த்த கும்பமேளாவும் கொண்டாடப்படுகிறது. இந்த மாதம் ஜனவரி தொடங்கி ஏப்ரல் வரை ஹரித்துவார், அலகாபாத், உஜ்ஜயினி, நாசிக் போன்ற பல்வேறு இடங்களில் அர்த்த மேளா கொண்டாடப்பட இருக்கிறது. இதையொட்டி வரும் 14ஆம் தேதி அன்று கங்கை உள்பட புனித நதிகளில் நீராடுவது புண்ணியம் என கருதப்படுகிறது. அர்த்த கும்பமேளா நெருங்குவதையொட்டி ஹரித்துவார் உள்பட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட பெண்கள் முன்வர வேண்டும். ஐஜேகே மகளிர் அணி கூட்டத்தில் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட பெண்கள் முன்வர வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெண்களுக்கு 50% இடங்கள் ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். 117 தொகுதிகளில் பெண்கள் போட்டியிட முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். தேசிய கட்சியானாலும் அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சிகளாக இருந்தாலும் யாருமே பெண்களுக்கு 50% உரிமை, பொறுப்பு என்ற அந்த தீர்க்கமான முடிவை யாரும் சொன்னது கிடையாது. உங்களுக்கு 117 வாய்ப்புகள் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆக 117 வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கலாம். 117 வேட்பாளர் தேர்வு செய்து கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம், அது என்னால் முடியும், கொடுக்கிற வாய்ப்பை என்னால் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தான் வேண்டும். ஆக பெண்களாகி நீங்கள் துணிஞ்சு வாங்க, வாய்ப்பு இருக்கு, உங்கள் சிலர் வெற்றியும் பெறுவீர்கள். இக்கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், பொருளாளர் ஜி ராஜன், முதன்மை அமைப்பு செயலர் எஸ் வெங்கடேசன், துணை பொதுச் செயலர் லீமா ரோஸ், மாநில மகளிரணி செயலர் அமுதா ராஜேந்திரன், துணை செயலர் பவுலின், மகளிரணி அமைப்பு செயலர் பத்மா சிவகுமார் உள்பட மகளிரணி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல் தளத்தில் மின்கசிவு காரணமாக இன்று அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இங்கு முதல் தளத்தில் அறுவை சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் அதிகப்படியான புகை வெளியேறியது. இதனையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த 16 நோயாளிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். சிறிய அளவிலான தீ விபத்து என்பதால் மருத்துவமனை ஊழியர்களை சேர்ந்து தீயை அணைத்தனர். நோயாளிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக மருத்துவமனை முதல்வர் விமலா தெரிவித்துள்ளார். மைனர் ஃபயர் ஆக்சிடெண்ட், எலக்ட்ரிக் ஸ்பார்க் வந்தது. உடனே அதை நாங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டோம். அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் அதை அணைச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எந்த கேஷுவாலிட்டியும் இல்லை. இந்த வார்டில் 16 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. ஆல் த பேஷண்ட்ஸ் வேர் சேஃப்லி ஷிஃப்டட் டு அதர் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ஸ். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவது காங்கிரஸ் தான் என்று பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சுதந்திர போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார விழாக்களுக்கு நாம் மரியாதை அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை வரும் பொங்கல் திருநாளில் நடத்துவதற்கு மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். To my Tamil sisters and brothers for the traditional Jallikattu. Jallikattu does not mean cruelty. Government can have a special monitoring team that there is no cruelty to the animals. Farmers love their animal like their child. Bullocks are like sons to them. How can a father be cruel to his son?
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஏபி பரதன் மறைவையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவரது படத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த உறுப்பினரான மறைந்த ஏபி பரதனின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் மு கருணாநிதி உள்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பரதனின் உடல் டெல்லியில் இன்று தகனம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகமான பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பரதனின் படத்திற்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பி பழனியப்பன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், தா பாண்டியன், ஞானதேசிகன், சி மகேந்திரன், TKS இளங்கோவன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மதிமுக துணை பொதுச் செயலர் மல்லி சத்யா உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சிந்தனையாலும் செயலாலும் முழுநேரமாக பணியாற்றக்கூடிய முழுநேர புரட்சியாளர் என்று லெனின் சுட்டிக்காட்டினரை அத்தகைய ஒரு பகுதியை தோழர்கள் பணியாற்றுவார்கள். அத்தகைய முக்கியமான பணியை மேற்கொண்டவர் தான் பரதன் அவர்கள். உழைப்பாளி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தேச விடுதலைக்காக போராடியது மட்டுமல்ல, தேச சுதந்திரத்துக்கு பிறகு பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என மகத்தான பணியாற்றி வரக்கூடிய இடதுசாரி இயக்கத்தினுடைய மகத்தான தலைவர் ஒருவராக பலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரு மாறுபட்ட கொள்கையிலும் ஒரு நாகரீகமான அரசியலை மேற்கொள்வதில் நான் முதன்மையானவன் என்று இந்த நாட்டிற்கு உணர்த்தி கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இன்று இழந்திருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 100 தொகுதிகளை கைப்பற்றும் என்று கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல அரசியல் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய டாக்டர் ராமதாஸ், இன்றைய நிலவரப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 40% வாக்கு இருப்பதாக கூறினார். மாற்றம், முன்னேற்றம் என்ற 2 வார்த்தைகளை கொண்டு மக்களை சந்தித்து வருவதாகவும், புதிய வாக்காளர்கள், படித்தவர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அன்புமணிக்கு ஆதரவு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். 40 விழுக்காடு இன்னைக்கு எங்களுக்கு ஓட்டு. இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு நாங்க எண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க எடுத்த ஒரு சர்வேல 105 தொகுதியில சர்வே எடுத்தோம். 105 தொகுதியில 100 தொகுதியில நாங்கள் வெற்றி பெறோம். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மத்திய மாநில அரசுகள் குறைத்துக் கொண்டே வருவதாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 15வது மாநில மாநாடு திண்டுக்கல்லில் கடந்த 31ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தது. மாநாட்டின் இறுதி நாளான நேற்று சங்கத்தின் அகில இந்திய தலைவர் ராஜேஷ் MP கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த 3 மாதங்களில் மட்டும் 43,000 பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தொழிலாளர் ஆணையம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் தவறான தொழில் கொள்கையால் குறைந்த தகுதி முதல் தொழில்நுட்ப கல்வி கற்றவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார். So the posts lying vacant in central and state government services are not filled up because of neoliberal policies. The government is retreating from social responsibilities. So DYFI as a youth organization has always taken up the issue of employment. போலீஸ் சான்றிதழ் கொடுத்து அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவரை கிருஷ்ணகிரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குஷானூரை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் வேலூர் மாவட்டம் செவ்வாத்தூர் பொத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவர் போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்துள்ளதாக வேலூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சிவானந்தம் காவல்துறையில் புகார் அளித்தார். காவல்துறை விசாரணையில் செந்தில்குமார் போலியாக ஆதி திராவிடர் சாதி சான்றிதழ் பெற்று கிருபா என்ற பெயரில் பணியில் சேர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதையடுத்து செந்தில்குமாரை கைது செய்த காவல்துறையினர் போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்த ராஜேந்திரன் என்பவரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் செங்கரும்புகளுக்கு அதிக விலை கிடைக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், சின்னமனூர், தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்படும் செங்கரும்புக்கு தனி சிறப்பு உண்டு. பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வணிகர்கள் இங்கு வந்து செங்கரும்புகளை கொள்முதல் செய்வதுடன் அண்டை மாநிலமான கேரளத்திற்கும் செங்கரும்பு அனுப்பப்படும்.
நிகழாண்டில் போதுமான அளவு பருவமழை பெய்ததால் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட செங்கரும்புகள் நோய் தாக்குதல் இல்லாமல் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளன. இதனால் கடந்த ஆண்டை விட செங்கரும்புக்கு கூடுதல் விலை கிடைக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி எதிர்பார்ப்புடன் உள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 80 ஏக்கர் முடிக்க நாங்கள் கரும்பு போட்டிருக்கோம். மொத்தத்துக்கு ஒரு கரும்பு 6 அடி 7 அடி 8 அடி 9 அடி முடிக்க உயரத்தில் வளர்த்து வச்சுருக்கோம். இது பொங்கலுக்கு நல்ல விற்பனைக்கு விற்போம் என்று சொன்னோம்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் வேறு மாவட்டங்கள்லேருந்து அதிகமாக வந்தாங்களாக்கும் எங்களுக்கு இதில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 60,000 70,000 செலவாகுது. வாட்டி கரும்பு 20 எறும்பு முடிக்க வளர்த்தி வச்சுருக்கோம். நல்ல கண்ணோட்டமாக இருக்குது. இந்த தடவை வளர்த்து இந்த மாதிரி எங்களுக்கு விலை கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் 6வது மாவட்ட மாநாடு கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அண்ணாதுரை, கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அரசு உறுதி அளித்தால்தான் கடந்த முறை வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் தற்போது வரை அரசு மெத்தன போக்குடன் இருந்து வருவதால் முதல் கட்டமாக வரும் 22ஆம் தேதி சென்னை நோக்கி பேரணி நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். முறையான ஓய்வூதியமும் ஓய்வு பெற்ற பிறகு 3 லட்சம் ரூபாய் ஒட்டுமொத்த ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு சங்கம் ஜனவரி 22ஆம் தேதி சென்னையை நோக்கி பேரணி நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வேலைநிறுத்தத்தை தொடங்க இருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தின் பூட்டை உடைத்து 900 வேட்டி சேலைகள் திருடப்பட்டுள்ளன. திருச்செங்கோட்டை அடுத்த புதுப்பாளையம் கிராம நிர்வாக அலுவலரின் அலுவலகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி மக்களுக்கு வழங்குவதற்காக இலவச வேட்டி சேலைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ்குமாருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் அலுவலகத்தை பார்வையிட்டு 900 வேட்டி சேலைகள் திருடு போயிருப்பதை அறிந்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் விவசாய கடன்களை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சி விவசாயிகள் சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் அனைத்து கட்சி விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நிவாரண உதவிகளை விரைவாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. மரவள்ளி, சோளம் போன்ற பயிர் விளைச்சலில் பாதிப்படைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், வேளாண் பணிகளுக்காக பெற்ற வங்கிக் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து விவசாயிகள் பெற்றிருக்கிற விவசாய தொழிலுக்கு பெற்றிருக்கிற அனைத்து கடனையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் கடனாளியாகாமல் விவசாயி இருக்க வேண்டும் என்றால் இனி விவசாயிக்கு கடனே கொடுக்க வேண்டாம். வளர்ந்த நாடுகளைப் போல விவசாயம் செய்வதற்கு மானியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கூட்டமைப்பு வைக்கிறது. தேனி அருகே தரமற்ற சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை பணியில் ஈடுபட்டிருந்த எந்திரங்கள் மற்றும் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தமபாளையத்தை அடுத்துள்ள பண்ணைபுரம் கிராமத்தில் உள்ள 15 வார்டுகளிலும் தார் சாலை அமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இருக்கும் சாலையே நன்றாக இருக்கும்போது புதிய சாலை எதற்கு என்று கூறும் கிராம மக்கள் புதிய சாலை பணிகள் மேம்போக்காக செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். அரசு தரும் நிதியை வீணாக்காமல் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஆல்ரெடி இருந்த ரோடே நல்ல தரமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே ரோடுன்ற தேவையில்லை. ஏன்னா இன்னொன்று தாரை நீங்கள் எவ்வளோ போகிறீங்களோ, இன்னொன்று நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப கம்மியாயிரும். மெயின் என்ன அப்படின்னா மெயின் சோர்ஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ட்ரைனேஜ் இல்லை. அதை பாருங்க அப்படின்னா அதை பண்ணலை. பண்ணபுரம் பஞ்சாயத்தில் நிறைய ரோடுகள் நல்லா தான் இருக்குது. லோக்கலில் இருக்க ஆளு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ரோடை மறுபடியும் மேலே ரோடு போடுறேன் அப்படின்ட்டு மேலே சும்மா ஒரு குவாலிட்டி இல்லாத தாரை போட்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவை அடிப்படை வசதிகள் நல்லா செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்கிற ரோட போடுங்க, வேணா என்ன வேணும் பண்ணிட்டு போங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே சாலையை ஆக்கிரமித்து தனி நபர்கள் சிலர் மதில் சுவர் எழுப்பியதை கண்டித்து கிராம மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து ஆக்கிரமிப்பு சுவர் அகற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த சிறுகிணத்துப்பாளையம் கிராமத்தின் 3வது வார்டு பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த இருவர் சாலை தங்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறி சாலையின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் எழுப்பினர்.
இதை கண்டித்து அந்த கிராமத்து மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கிரமிப்பு சுவரை அகற்றினர். சாலையை குறுக்கே தடுப்பு சுவர் கட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளார். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களும் இந்த இடத்தில் முகாமிட்டு தற்பொழுது ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்துள்ளார்கள். தூதரகம் எரிப்பு எதிரொலி. ஈரானுடன் உறவை முறித்தது சவுதி அரேபியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈரான் நாட்டுடன் அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. அண்மையில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களின் முக்கிய மதகுருவான நிர்மல் உட்பட 47 பேருக்கு சவுதி அரேபியா அரசு மரண தண்டனை நிறைவேற்றியது. இதனை கண்டித்து ஈரான், ஈராக், ஏமன், துருக்கி போன்ற நாடுகளில் ஷியா பிரிவினர் கடும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் சவுதி அரேபிய தூதரகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதனையடுத்து ஈரானுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. சவுதியில் உள்ள ஈரானிய தூதரக அலுவலர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேறுமாறு சவுதி அரேபியா அறிவுறுத்தியுள்ளது. تعلن عن قطع علاقاتها الدبلوماسية مع إيران وتطلب مغادرة جميع أفراد البعثة الدبلوماسية الإيرانية، السفارة، القنصلية، المكاتب التابعة لها خلال 48 ساعة، وقد تم استدعاء السفير الإيراني لإبلاغه بذلك. அமெரிக்காவின் சாண்டியாகோ மருத்துவமனையில் ஒரு பெண் 2015ஆம் ஆண்டின் கடைசி நிமிடத்தில் ஒரு குழந்தையையும் புத்தாண்டு பிறந்த 2வது நிமிடத்தில் ஒரு குழந்தையையும் பெற்று வித்தியாசமான சாதனை படைத்துள்ளார். மேரிபெல் என்ற 22 வயது இளம்பெண் நிறைமாத கர்ப்பிணியாக கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ நகர மகப்பேறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். சரியாக 2015ஆம் ஆண்டு முடிய 1 நிமிடம் இருந்தபோது அவருக்கு குழந்தை பிறந்தது. அதன்பின் புத்தாண்டு பிறந்த 2வது நிமிடத்தில் 2வது குழந்தையை அவர் பெற்றார். இப்படி 3 நிமிட இடைவெளியில் வெவ்வேறு ஆண்டுகளில் இவர் இரட்டை குழந்தை பெற்றிருப்பது அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. It's very unusual. It's very unusual and it's very special, and I haven't seen it in all my 34 years of nursing. So we are thrilled to have them here at Kaiser. தெற்காசிய கால்பந்து இறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி 7வது முறையாக வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளுமே அடுத்தடுத்து கோல் வாய்ப்புகளை நழுவவிட்டன. 2வது பாதியில் ஆப்கன் அணியின் சுபைர் ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். பதிலுக்கு இந்திய அணியின் ஜிஜி கோல் அடிக்க இரு அணிகளும் 1-1 என சமநிலையை எட்டின. ஆட்ட நேர முடிவிலும் இதே நிலை நீடித்ததால் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. 96வது நிமிடத்தில் இந்திய அணியின் கேப்டனான சுனில் சேத்ரி அசத்தலாக ஒரு கோல் அடித்து இந்திய அணியை வெற்றி பெற செய்தார். இதன் மூலம் நடப்பு சாம்பியனான ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இந்தியா 7வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. Confetti in the air, cheers go up in the air. Gurpreet Singh Sandhu, Taranjeet Singh, Subrata Paul, the 3 goalkeepers. தென்மண்டல அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் SRM பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தென்மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி கடந்த 29ஆம் தேதி தொடங்கியது. 80 பல்கலைக்கழகங்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் SRM, கேரள பல்கலைக்கழக அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் SRM பல்கலைக்கழக அணி கேரள பல்கலைக்கழக அணியை 70-60 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது.
வெற்றி பெற்ற எஸ்ஆர்எம் அணிக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் சேதுராமன் பரிசு கோப்பையை வழங்கினார். வெற்றி பெற்ற எஸ்ஆர்எம் அணி வரும் 16ஆம் தேதி நாக்பூரில் நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல், தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்கிறது. பிரதமர் மோடி வெளியுறவு செயலர் சந்திப்பு, பாகிஸ்தான் உறவு குறித்து முக்கிய ஆலோசனை. ஆப்கனில் இந்திய தூதரகம் மீது தாக்குதல், தீவிரவாதிகள் நடவடிக்கை முறியடிப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் நிலநடுக்கம், மணிப்பூரில் 4 பலி, 100 பேர் காயம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.